உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் கொடுத்துருந்தாலும் கூட நாள்தோறும் நிறைய சிந்தனைகள், நிறைய வாஸ்து சம்பந்தமான ஆராய்ச்சிகள், நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு ஒவ்வொரு தகவலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். குறிப்பாக அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு வாஸ்துவில் இன்னும் டவுட் இருக்குது சார், அந்த டவுட் இருக்குது, இந்த டவுட் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகளை முன்வைக்கிறீங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேருக்கெல்லாம் எந்த திசைன்னே தெரியலை, எடுத்த உடனே ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட்டு சார்னு கேட்குறீங்க. அப்போ எந்த திசைன்னு கேட்டால் அந்த திசையை பற்றியே சொல்ல தெரியல. அதனால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சரி, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நல்ல விஷயந்தான். வாஸ்துவையும் தாண்டி வாஸ்து சம்மந்தமாக நிறைய சொல்லியாச்சு. சரி, அப்போது நம்ம வாஸ்து முறைப்படி ஒரு வீடு கட்ட போகிறாங்க. வாஸ்து பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வீடு தான் கட்டணும். அப்போ அந்த வீடு கட்டும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? வாஸ்து முறைப்படி ஒரு பிளான் பண்ணணும். இப்போது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு இடத்த வாங்கி தேர்வு செஞ்சு அதற்கான நம்ம பிளாட்டை வரைபடம் வரைந்து இப்போ வீடை கட்டுறதுக்கு தயாராகும் போது முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு பூஜை போடுவது வழக்கம். பூஜை போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் போடுவோம். போர் முடித்த பிறகு முதலில் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திவாரம் தோண்டுதல். இதுதான் முதல்ல நம்ம ஒரு வேலையை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது அந்த அஸ்திவாரம் தோண்டுதல் சம்பந்தமாக ஒரு சில நண்பர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டதுனால நான் அதுக்கு விளக்க சொல்கிறேன். அஸ்திவாரம் சார் நாங்கள் எந்த இடத்துலேருந்து தொடங்கணும், எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே போல் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திவாரம் அப்படிங்கிற தோன்றதுக்குள்ளே உள்ள ஒரு சில மக்களின் அறியாமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இன்னைக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சிறப்பு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஒரு வீடு ஃபவுண்டேஷன் தோன்றது அஸ்திவாரம் தோன்றது ஒரு ஜேசிபி வச்சு தோண்டுவாங்க. அப்படி இல்லைன்னா வேலையாட்களை வச்சு தோன்றது வழக்கம். நீங்கள் எந்த நபர்களை வச்சு தோண்டினாலும் சரி, நீங்கள் ஜேசிபி வச்சு தோண்டினாலும் சரி, எந்த ஆட்களை வச்சு நான் தோன்ற சார்னாலும் சரி, நீங்கள் இனிஷியலாக வடகிழக்கு மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மூலை, அதிலேருந்து நீங்கள் அந்த அஸ்திவாரம் தோண்டக்கூடிய அந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இனிஷியல் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையாக தான் இருக்கும். அப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு மூலைக்கு வரணும். இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி தான். பட் இதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம உள்நோக்கி பார்க்கறது தான் முக்கியத்துவம். பட் இருந்தாலும் மக்களுக்காக நான் இதை தெரியப்படுத்துகிறேன். நிறைய புத்தகங்கள் வாயிலாகவும் நிறைய வாஸ்து சாஸ்திரம் சொல்லி நிறைய புத்தகங்கள் வாயிலாக படிக்கிறீங்க. அதில் ஒரு சில நானும் சில புத்தகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் உள்ள சில நுணுக்கமான தகவல்களை நம்ம வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மூலை தான். நீங்கள் வடக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது நான் வடக்கிலேருந்து மேற்கு நோக்கி தோன்றணுமா தெற்கு நோக்கி தோன்றணுமாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது வடகிழக்கு மூலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலை, ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த நைருதி கன்னி மூலை, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலையை நீங்கள் ஃபினிஷிங் டச்சிங்காக வச்சுக்கணும். எடுத்த உடனே இப்போ ஒரு அஸ்திவாரம் தோண்டணும்னு எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் தென்மேற்கு மூலையை தோண்டிடக்கூடாது. இது ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.